பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நேர்ந்த நல்ல தகப்பனே, இந்த மனம் மகிழ்ச்சியான ஆண்டவர், இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் இது கிருபைகள் பெரிதாக இருக்கிறப்ப நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் பாடி துதித்து ஆராதித்து வேத வாசித்து காணிக்கை செலுத்தி ஜெபிக்க கிருபை செய்தி ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தேவ செய்தி பெரிய ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உடைய பிள்ளைகளோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். உடைய கரம் இருந்து ஆண்டவரே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழியை நடத்தட்டும். எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்துகிறோம். எதிர்வலைகளை முறியெடுத்து ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். அவன் அல்லது அவள் என்னுடைய யாராக இருந்தாலோ ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் வாஞ்சியாக இருந்தால் என்ன நடக்குமா சொல். அப்படிப்பட்டவர்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வாஞ்சியாக இருந்தால் விடுதலை. அடுத்த வார்த்தை, என் நாமத்தை, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் யார் அறிந்திருக்கிறாங்களோ அவர்களை என்ன செய்வாராம்? உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருந்தால் கர்த்தர் விடுவிப்பார், அடுத்தல விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அதான் சங்கீதம் 42:1 கூட வாசிங்க. ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து என்ன செய்து கதறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறும். ஸ்தோத்திரம். காரணம் என்னென்னா, அந்த தண்ணீர் தாகம் வரும்போது மானுடைய சுவாபம் அதுதான். ஸ்தோத்திரம். ஆகவே அது தண்ணீர் குடித்து திருப்தி ஆகிற வரைக்கும் அந்த கதறுதலை விடாது. ஸ்தோத்திரம். என் ஆத்மா வாஞ்சித்து என்ன செய்து, அதை போல ஆண்டவரை என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவும் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? வாஞ்சித்து கதறக்கூடியதாக இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாஞ்சை, இந்த வாஞ்சை என்ற வார்த்தை இன்னொரு விதத்தில் உமக்கு பிரியம். வாஞ்சையாக இருக்கிறேன் அல்லது பிரியமாக இருக்கிறேன் உன் மேலே அன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். வாஞ்சை என்ற வார்த்தை அங்கங்கே இருக்கிறது. பிரியம் என்ற வார்த்தையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 63:1 வாசிக்கலாம். பாருங்க எவ்வளோ உரிமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா. நாமும் கூட அப்படி சொல்லணும். தாவீது ஸ்தோத்திரம் அவர் எல்லாருக்கும் தேவன் தான், ஆனால் தனிப்பட்ட முறையில் சொல்கிறாரு, நீர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜபங்கள்லையும் நம்ம சொன்ன, ஆண்டவரே நீர் என் தேவன், நீர் என் கர்த்தர், நீர் என் ஆண்டவர் என்று நம்ம சொல்லணும். அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறார். சகோதரர் பாருங்கள், பிரத்யேகமாக கர்த்தரை தெய்வமாக அவர் கொண்டார், அதாவது ஏற்றுக்கொண்டார், வாழ்ந்தார். அது சகோதரர் அவருடைய வழியில் அவரை பின்பற்றி சகோதரர் வாழ அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே பாருங்கள், இப்போ காலையில் இந்த அதிகாலமாக தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் சோதரி இடையில் இந்த மழை பெய்து கொண்டு இருக்கிறது. சரி, இந்த முதல் ஆராதனைக்கு வர தடைப்பட்டவர்களை கர்த்தர் 2வது ஆராதனைக்கு கொண்டு வருவாராக. அல்லேலூயா. பெரிய மழை இல்லை, சோதரம் சின்ன அப்படி இடையில பெய்து கொண்டு இருக்கிறது. முற்றிலுமாக மழையை தடை பண்ணி கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். மழை ஆராதனைலாம் முடிஞ்சு ஒரு மதியத்துக்கு மேலே சோதரம் மழை இருந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. ஆராதனைக்கு தடையில்லாதபடிக்கு ஆண்டவர் முற்றிலுமாக மழையை தடை பண்ணி போடுவாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இப்போ காலையிலே அதிகாலமே, காலையின் மட்டும் இல்லை, அதிகாலையிலே தேடுகிற பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் நிலத்திலே என் ஆத்மா மேலே சவுலினாலே துரத்தப்பட்டு அவர் காடு மலை குகை என்று அலைந்து தெரிந்தபோது சோத்திர வனாந்தரத்தில் அவர் அலைந்து தெரிந்தார். அதைத்தான் சொல்கிறது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றமான நிலப்பகுதியில் அவரோடு கூடிய
சோத்திரம் ஆட்களும் அலைந்து திரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். தண்ணீற்றமான அந்த அந்த நிலத்தில், அப்படிப்பட்ட நிலைமையில் சூழ்நிலையிலும் கூட என் ஆத்மா உண்மையால தான் தாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் மாம்சமானது உண்மை, மாம்சமானது மாம்சம்னு என்ன அர்த்தம்? சரீரம். என்னுடைய சரீரமும் வாஞ்சிக்கிறது. அப்போ சரீரம் வாஞ்சிக்கும் போது தான் என்ன செய்யுது? துதி வருது. வாயிலிருந்து தானே துதி வருது. அப்போ கைகளை உயர்த்துறது. அப்போ மாம்சம் சரீரம் ஒத்துழைக்குது ஆராதிக்க, கர்த்தரை ஆராதிக்க. கர்த்தர் சகோதரம் உண்டாடும் முழங்கால் படியிட வைக்குது, கண்ணீரோடு ஜெபிக்க வைக்குது கண்கள். சகோதரம். அப்போ இப்படிப்பட்ட அனுபவத்தை தாவீது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். கர்த்தரை ரொம்ப நேசித்து கர்த்தருடைய வழியில், கற்பனைகளில், பிரமாணங்களில் நடக்க வைராக்கியம் கொண்ட தேவ மனிதன். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இப்போ தேவனுடைய சோத்திரம் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருந்தால் விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. நாம் எந்தெந்த விதத்தில் வாஞ்சியாக இருக்கணும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல ஆலயத்தின் மேலே வாஞ்ச வைத்த தாவீதை போல நாமளும் ஆலயத்தின் மேலே வாஞ்ச வைக்கணும். அல்லேலூயா. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் அல்லது விருப்பத்தினால, பாருங்க சொல்றாரு, என்ன ஆலயம்? தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது? பரிசுத்த ஆலயம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஆலயம். அல்லேலூயா. இப்போ ஆராதனை ஸ்தலம், ஜெப வீடு ரொம்ப எப்படி கனப்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா? கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். தேவனை பயபக்திக்குரிய இடமாய், கர்த்தரை தொழுது கொள்கிற இடமாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடமாய் அவர்கள் சகோதரம் தேவனுடைய ஆலயத்தை தேவன் அது என்ன செய்கிறாரு? அந்த பிரத்யேகமாக கர்த்தரை தொழுது கொள்வதற்காக அதை சகோதரம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்க வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக அவர் ஆயத்தம் பண்ணின, சகோதரித்து என்று சொன்னால் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அனைத்தையும் தவிர சோத்திரம் சொல்கிறார், எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்குன்னு நான் சொந்தமாக சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் எதையும் தர்றேன், வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம தாவீதை போல தேவனுக்கென்று கொடுத்தவர்கள் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அப்படி தேவன் உற்சாகமாக கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். தேவனுக்கென்று கொடுக்குற பிள்ளைகள் சோத்திரம் அந்தந்த சபையில் கர்த்தரை எழுப்புகிறார். ஏன்னா தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் சகோதர விசாலமாக தேவனை ஆராதிப்பதற்கு தேவனுடைய ஆலயம் கர்த்தர் சகோதரன் நமக்கும் தேவை தான். சின்ன ஒரு இடத்துல நம்ம ஆராதித்தாலும் வருகிற காலநிலையில் கர்த்தர் வருகை தாமதிக்கமானால் நமக்கு நல்ல சகோதர விசாலமான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ தேவனுடைய ஆலயத்தின் மேலே இருக்கிற வாஞ்சையினால் அதை கொடுத்தார் என்று பார்க்கணும். மேலே சொல்லப்படுகிற இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், விருப்பத்தினால், ஆசையினால், இப்படி சொல்லலாம். விருப்பம், ஆசை, வாஞ்சை இதெல்லாம் இதனுடைய அர்த்தத்தை தான் குறிக்குது. கர்த்தர் சகோதரர் உண்டாகும். சங்கீதம் 84:2 வாசிங்க. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே, இதுவும் தாவீதுடைய சங்கீதம் தான். இங்கே என்ன சொல்கிறாரு? சோதர் கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல. இப்போ முதல்ல வசனம் வாசித்தோம் 1 நாளாகமம் 29:3. கொடுக்கறதில்ல என்ன செய்கிறது? எனக்கு வாஞ்சி இருக்குது. ஆண்டவருக்கு கொடுக்கறதில்ல எனக்கு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பத்தையும் ஆசையும் வாஞ்சியையும் தெரிவித்தார். இங்கே சொல்கிறாரு கர்த்தர் சகோதரம் சங்கீதம் 84:2 என்னுடைய ஆத்மா என்ன செய்யுது? கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே வாஞ்சியும் தவணமாக இருக்கிறது. அப்போ அந்த ஆலய பிரகாரங்களில் சகோதர ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இது பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் என்ற இடங்கள்லாம் உண்டு. அப்போ அந்த பிரகாரங்கள் மேலே வாஞ்சையும் விருப்பமும் தவணமாக இருக்குதுன்னா ஏக்கமாக இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? அப்படி நாம் சபையை நேசிக்கணும். அல்லேலூயா.
ஆராதனை ஸ்தலத்தை ஜெப விட்டு நம்ம சோதரம் கர்த்தர் அசைவாடுற இடத்த நாம் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். என் இருதயமும் என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி என்ன செய்யுது? கம்பீர சத்தம் இடுகிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டோட சமூகத்தில் சத்தத்தை உயர்த்தி என்ன பண்ணணும்? பாடணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ இந்த அனுபவங்கள்லாம் அப்படி இருந்தால் தான் விடுதலையோடு கூட முழு பலத்தோடு கூட நாம் கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. அடுத்து சங்கீதம் 26:8 கூட வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் பாருங்க, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும், மகிமை எங்கே தங்குதுங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குது. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் சபையில் உண்டு. ஆகவே கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலம், ஒன்று ஆலயம், ஆராதிக்கிற ஆலயம், ரெண்டாவது நாமே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அப்போ இங்கேயும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் சொத்தன் இங்கே அசைவாடுகிறார். கட்டடமாகிய ஆலயத்தில் அசைவாடுகிறார். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த இதை நம்ம மறக்கக்கூடாது. உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலம். ஆமாம், கர்த்தர் ஆவியானவர் தங்கியிருக்கும்போது நமக்குள்ளேயும் அவருடைய மகிமை தங்கியிருக்கும். இந்த அனுபவம்லாம் ரெண்டு காரியங்கள். ஆலயம் என்பது ஒன்று ஆராதனை ஸ்தலமாகிய ஆலயம், ரெண்டாவது கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும் நாமே தேவனுடைய ஆலயம். இந்த ஆராதனை ஸ்தலத்திலும் அவருடைய மகிமை தங்கியிருக்கணும், கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அதே சமயத்தில் நமக்குள்ளும் அவருடைய மகிமை தங்கியிருக்கணும். அல்லேலூயா. மகிமை விளங்கணும், கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அப்படி ரொம்ப என்ன செய்யணும்? அங்கே துதி, சோத்திரம், ஆராதனை, ஜபம் இதெல்லாம் நிறைந்திருக்க அபிஷேகத்தால் நிறைந்த துதி, சோத்திரம், ஜபம் எல்லாம் இப்படி ஜபங்களை எவ்வளோ ஜபங்களை ஏறெடுக்கிறோம். இது பூரா தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புவதற்கு அவருடைய ஆலயத்திலையும் நம்முடைய சரீரமாகி ஆலயத்திலும் அவருடைய மகிமை தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்து எதன் மேல் வாஞ்சியாக இருக்கணும்? வசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். சொல்லுங்கள், எதன் மேல் வாஞ்சியாக இருக்கணும்? வசனத்தின் மேலே, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சியாய் பிரியமாய் ஆசையாய் இருக்கணும். கர்த்தர் சகோதரம் வேதத்தின்படி தான் நான் சொல்கிறேன். சங்கீதம் 119:40 வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இதோ உம்முடைய கட்டளைகள் மேலே நான் வாஞ்சியாக இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன், ஆண்டவரே ஆசையாக இருக்கிறேன். உமது நீதியால் என்ன செய்யும்? என்னை உயிர்ப்பியோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் சகோதரன் 131 வசனம் கூட வாசிக்கலாம். 119, 131 வசனம். உம்முடைய கற்பனைகளை என்ன செய்கிறாரா? வாஞ்சிக்கிறபடியால், நான் பிரியமாக உம்முடைய கற்பனைகள் மேலே நான் விருப்பமாக இருக்கிறபடியால், வாஞ்சிக்கிறபடியால், ஆசையாக இருக்கிறபடியால் என்ன செய்கிறாரா? என் வாயை அப்படி ஏங்கி இருக்கிற அனுபவம் இருக்குதா? ஏங்கி இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக. சோதரம். ஆமாம், ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே ஏக்கத்தோடு காத்திருக்கணும். சோத்திரம். இப்போ ஆரம்பிச்சிருக்காரு, எப்போ முடிப்பாரோ அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடாது. அது ஏங்கிறது இல்லை, அது என்னது? அது வேற காரியம். ஆமாம், ஏங்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரி இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா பாஸ்டர்? கர்த்தருடைய வசனத்தை போதிக்க மாட்டாரா? அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ள மாட்டேனா? எனக்கு ஆண்டவரை கிருபை செய்யுங்க. அல்லேலூயா. சோத்திரம். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியா என் வாய் கர்த்தர் சோத்திரம். எதை? சாப்பாடையான்னு வாயை திறந்து சாப்பாடாக கேட்டார் அவர் என்ன கேட்குறாரா? திறந்து கற்பனைகளுக்காக, அவருடைய வசனத்துக்காக ஏங்கினாராம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஏக்கம்லாம் எங்கே இருக்குது? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இங்கே இருக்கும்போது வேறு ஏக்கம் வந்துடக்கூடாது. சோத்திரம். எந்த கடைக்கு போகலாம்? மட்டன் கடைக்கு போடலாமா? சிக்கன் கடைக்கு போகலாமா? ஃபிஷ்ஷு கடைக்கு போகலாமா? மதிய சாப்பாட்டுக்கு அந்த ஏக்கம் இப்போ வேண்டாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா.
போகும்போது எதாவது ஒன்று விருப்பப்பட்டது வாங்கிட்டு போக வேண்டியதானே. நம்ம போய் விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிட்றத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஏக்கம் எது வேணும்னா சோத்திரம் அவருடைய கற்பனைகள் மேலே, அவருடைய பிரமாணங்கள் மேலே, அவருடைய வசனத்தின் மேலே ஏக்கம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இருக்குதா? இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு 2:3 வசனம் 3 வசனத்தில் நீங்கள் வளரும்படி என்ன செய்யுங்க? கலங்கமில்லாத நீங்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:3 எடுத்துக்கொள்வோம். நீங்கள் வளரும்படி பாருங்கள், நம்ம கிறிஸ்துக்குள் பிறந்தாச்சு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன தேவை? இப்போ கிறிஸ்துக்குள் வளரணும், வசனத்தினால வளரணும். சொல்ல புரியுங்களா? வசனத்தில் வளர்றீங்களா? வசனத்தில் வளர்றது எப்படி? வசனத்தை தினமும் வாசிக்கும்போது மனதில் வாசிக்கணும், நம்ம காது கேட்க வாசிக்கணும். சோத்திரம் இப்படி நீங்கள் வாசிங்கன்னா நீங்கள் வளருவீங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம், வேதத்தை வாசிக்கலைன்னா என்ன ஆகிடும்னு சொல்லுங்கள்? வசனத்தை வாசித்தா வளரலாம். வசனத்தை வாசிக்கலைன்னா உங்கள் பொன்னான வாயால் சொல்லுங்கள். வசனத்தை வாசித்தா தியானிச்சா கர்த்தருக்குள் வளரலாம். வாசிக்கலைன்னா சொல்லுங்கள், வளர முடியாது. வளர விருப்பமா? வளர விருப்பம் இல்லையா? என்ன அமைதியாக இருக்கீங்க? வளர விருப்பம் இருக்கா? அப்போ வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களே. புது வருஷத்தில் ஆரம்பிச்சிட்டிங்களா? எத்தனை அதிகாரம் வாசிக்கிட்டு இருக்கீங்க டெய்லி? இனிமேல் தான் முடிவு பண்ணணுமா? சொல்லியாச்சு. வருஷம் தொடக்கத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வசனத்தை வாசிங்க, தியானிங்க. ஆமாம், சோத்திரம். எல்லாத்துக்கும் டைம் இருக்கும் நமக்கு. எதுக்கு மட்டும் டைம் இருக்காது? ஆமாம், ஜெபிக்கிறதுக்கும் வேதம் வாசிக்கிறதுக்கும் அப்படி டைம். அப்படி ஒரு சிலர் அப்படி எப்படி தான் சொல்கிறாங்கன்னே தெரில. எனக்கு நேரமே இல்லை, பிஸியாக இருக்கிறேன் அப்படி சொல்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பொய். ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டீங்க. சோத்திரம். சொல்கிறது மட்டும் இல்லை, என்ன செய்யணும்? நேரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவருக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா. அவருக்கு நேரத்தை ஒதுக்கி வேதத்தை வாசிப்பேன், அவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். ஆமாம், நீங்கள் அப்போ தாங்க வளர முடியும். வேதம் வச்சு நீங்கள் வளரும்படி அது எப்படி? கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தை தாய்ப்பாலுக்காக உங்களுக்கு பெற்ற தாயெலாம் இருக்கிறீங்க பாருங்கள், பசி எடுத்து அழுதுகிட்டே இருக்கும். தாய்க்கு தெரியும் பிள்ளை பசிக்கு அழுகுதுன்னு. அப்போ தாய்ப்பாலோ அல்லது புட்டிப்பாலோ இதை ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பிள்ளை எப்படி சாப்பிடுங்க? எவ்வளோ சோத்திரம், தாகமாய், வாஞ்சையாய், ஆசையாய் நம்ம பாலை குடிப்பது போல கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்ம கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சியாய், தாகமாய், சோத்திரம், ஆசையாய், பிரியமாய் கர்த்தருடைய வசனத்தை நம்ம உட்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். வாசித்து தியானித்து நம்முடைய இருதயத்தில் பதிக்கணும், மனதில் பதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். சொல்ல வேண்டியதெல்லாம் நிறையா சொல்லியாச்சு, சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் சொல்லுவோம். அல்லேலூயா. கடைபிடிக்க வேண்டியது உங்கள் கடமை. இதை செய்யலை, ஆண்டவர் கணக்கு கேட்பார். இதை மட்டும் சொல்லாதீங்க, கணக்கு கேட்பார்னு பயமாக இருக்குது எனக்கு. சோத்திரம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல் என்ன செய்யணும்? திருவசனமாகி. அது எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த வசனம்? வெறும் வசனம்னு சொல்லாமல் என்ன வசனம்? திருவசனம். ஆமாம், சோத்திர. ஆண்களை சொல்லும்போது திருவாளர். சோத்திரம். உங்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? கல்யாணம் பண்ணவங்களை திருமதி அப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்படி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. திருவசனமாகிய அந்த கலங்கமில்லாத ஞானப்பன் மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கணும், நீங்கள் பிரியமாக இருக்கணும், வாஞ்சியாக இருப்பது அவசியம். அல்லேலூயா. நல்ல சோத்திரம். அப்போ தான் நீங்கள் வளர முடியும். வசனமே இல்லைன்னா பிசாசு உங்களை ஏமாற்றிடுவாங்க. வசனம் இருதயத்தில் இருக்கணும். சோத்திரம். அது வேதத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்குல்ல, வெளிப்படுத்தல் விசேஷத்தில், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள் என்று இருக்குது. கர்த்தருடைய வசனம் தான் சாட்சியின் வசனன்றது. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறது. ரெண்டு விதத்தில் ஜெயிக்கலாம் பிசாசை. எப்படி? இயேசுவின் இரத்தத்தை உச்சரித்து ஜெபிக்கலாம், ஜெபித்து ஜெயம் எடுக்கலாம். இன்னொன்று என்ன? எப்படி? வசனத்தை கொண்டு என்ன செய்யணும்?
இயேசுவின் ரத்தத்தை தெளித்து பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே இயேசு நாமத்தையும் இங்கே இந்த நாமம்ன்ற வார்த்தை சொல்லப்படலைன்னா கூட வேறு இடங்களில் இருக்குது இல்லையா? ஸோ என் நாமத்தினால் கேட்பீர்களா உங்களுக்கு தருவேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்னு இருக்குதா பைபிளில்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் வாசலாம். சகோதரி சகோதரிகளே, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அதாவது மரணத்தை தேடி யாரும் போகக்கூடாது. அதனால சொல்கிறேன், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் இது என்னது? கர்த்தருக்கா ரத்த சாட்சியாக மறிக்க கூட தயாராக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அது வேற. நம்மளாம் மரணத்தை தேடி போகக்கூடாது. அல்லேலூயா. ஏங்க, இந்த உயிரை கொடுத்தது யார்? அப்பா அம்மாவா? தேவன் தானே, கர்த்தர் தானே கொடுத்தாரு. இந்த தாய் தகப்பனுக்கு இந்த பிறக்கணுன்றது அது தேவ சித்தத்தின்படி பிறக்கிறோம், அது ரைட்டு. ஆனால் ஜீவனை கொடுக்குறவரும் சரீரத்தை உண்டாக்கினவர் யார்? நம்ம சிருஷ்டித்தவர் யாருங்க? கர்த்தர் தானே, நம்முடைய ஆண்டவர் தானே, நம்மளுக்கு இயேசுராஜா தானே. அப்போ சோதர் மரணம் நேடுகிறவர்களா இருந்தாலும் அதில் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் இது ஒரு அனுபவம் இருக்குது. இது 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 வேற. நாம் ஆண்டவருக்காக நான் சாட்சியாக நிற்பேன், இப்போ ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன். மறுதளிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்ற நேரத்தில் சோத்திரம் என்ன அப்படி சோத்திரம். அப்போ சமயத்தில் ஒரு வடநாட்டில் இருக்கிற ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரரை மிரட்டி கிரட்டி வாயில் எண்ணத்தை திணிச்சானுங்களாம், சாணியை சோத்திரம் அப்படியே அந்த சாணியை எடுத்தவன் கை ரசிக்கப்படட்டும். அவன் கையில் வேதத்தை கர்த்தர் கொடுக்கப்படுறாங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை தூசிக்கிற வாய்களெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற வாய்களாக மாறட்டும். அல்லேலூயா. ஆமாம், கடைசி வரைக்கும் மறுதளிக்கலாம். செருப்பு மாலையை போட்டு ஊழியக்காரங்களுக்கு என்ன கனம் கொடுக்குறான்னு ஏற்றுக்கொண்டு போகிறது. பிறந்துட்டால் ஒரு நாள் மரணம் வரும். ஆனால் தவறான விதத்தில் தற்கொலை பண்ணுறது தற்கொலை எந்த விதத்தில் பண்ணாலும் அந்த ஆத்மா பரலோகம் போவதில்லை. ஹல்லேலூயா. அதனால் எந்த தவறான முடிவை யாரும் எடுக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள் எடுக்கக்கூடாது, சகோதரர்கள் சகோதரிகள் எடுக்கக்கூடாது, பெற்றோர்கள் எடுக்கக்கூடாது, பிள்ளைகள் எடுக்கக்கூடாது. இந்த வார்த்தையின் மூலமாக கேட்குற எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்கிறேன். இப்போ வேதத்தில் 2 பேரை குறித்து தற்கொலை பண்ணதாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக ஒரு காலத்தில் இருந்த அகித்தோப்பல். பிற்பாடு இவனுக்கு யாருக்கு? அப்சலோமுக்கு என்ன செஞ்சான்? ஆலோசனைக்காரனாக மாறினான். அவன் நல்ல ஆலோசனை யாருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான்? நல்ல மனுஷனாகிய தாவீதுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தவன் தாவீதை பழி வாங்க முடியாக. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அகித்தோப்பலுடைய பேத்தி தான் யாராம் சொல்லுங்கள்? பத்சேபா. அப்போ பாருங்கள், தாவீதை பழி வாங்குறதுக்காக தாவீதை செய்த தப்புக்கு கர்த்தரே என்ன செய்னார்? தண்டனை கொடுத்துட்டார். இவன் கொண்டு போய் பழி வாங்க நினச்சி கடைசியில் என்ன அசிங்கம் பண்ணான்னு தெரியுமில்ல? கேவலமான காரியத்தை அவன் மகனை வச்சு செய்ய வச்சான். யார்? அப்சலோமை வச்சு மறுமனையாட்டியாள்கிட்ட தவறாக நடக்க வச்சான். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. நான் எதுவும் கதை சொல்லலை, பைபிளில் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அப்போ மரணம் நேரிடலாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பெறாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வசனம் வரணும். நம்மள்ட்ட இருந்து வசனம் உள்ளே இருந்தால் தானே வெளியே வரும். இருதயத்தில் இருக்கா? மனசில் இருக்கா கர்த்தருடைய வசனம்? வசனத்தை தினமும் வாசித்தா தான் சோதரம். பாருங்கள், முழு வேதாகமம் 66 புத்தகம், எத்தனோ அதிகாரம் இருக்குது, லட்சக்கணக்கான என்னது இருக்குது, வசனங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து வாசிட்டே இருந்தால் தான் மனசில் பதியும். அதுதான் என்ன செய்யணும், மனசுலேயும் வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். உங்கள் காது கேட்க நீங்களே பெரிய சத்தமாக இல்லை, உங்கள் காது கேட்கவாத நீங்கள் வாசிக்கிற பழக்கம் இருந்தால் அது உங்கள் காதில் போய்
உங்களை இருதயத்தில் பதியும். அல்லேலூயா. மனப்பாடமும் ஆகும். அப்படி நீங்கள் வாசிக்கும்போது மனப்பாடம் ஆகும். இது நான் கை கொள்கிறேன், நீங்கள் கை கொள்ளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வசனத்தின் மேல் வாஞ்சை. அப்போ நீங்கள் வளரும்படி என்ன மறுபடி போடலாம், 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி என்ன புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய என்ன பாலுங்க இது? களங்கம் இல்லாத ஞானப்பால். அல்லேலூயா. ஆமாம். சோத்து உலகப்புறமான சில இந்த பால் விற்கிற ஆளுகள் என்னது தண்ணியை கலந்து என்ன கலப்பட பால்லாம் கொடுக்குறாள்லாம் விற்கிறாள்லாம் உண்டு. கொஞ்சம் நல்லா கடவுளுக்கு பயந்தவங்க அப்படியே நல்ல விதமாக கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம். சோத்துரம். சரி, அப்படிலாம் இருக்குது. அப்போ நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத அதில் களங்கமே இல்லைங்க வசனத்தில், கர்த்தருடைய வசனத்தில். இது என்ன பால்? அடுத்து ஞானப்பால். திருவசனம் களங்கம் இல்லாதது, இது ஞானப்பால். இது மேலே எப்படி இருக்கணும்? வாஞ்சியாக இருக்கணும், ஆசையாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். நாங்கள் நீங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் வழக்கமாக பண்ணுறது வேலையாக நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஆமாம் சோத்திரம். நான் சபிக்கலை, ஆனால் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்குன்ற வார்த்தையை நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. கற்றுக்கத்து நானே ஊழியக்காரன். கேட்டியா? வசனத்தை கேட்டியா? உன் பிள்ளைகளுக்கு வசனத்தை சோதரம். ஆமாம், வசனத்தை வீட்டில் இருக்கணும் போது பெற்றோர்கள் என்ன செய்யணுமா? குறிப்பாக தாப்பன்மாருக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இங்கே உபாகம் புஸ்தகத்தில், நீ போகும்போதும், நீ நடக்கும்போதும், உட்காந்துருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் இவைகளை குறித்து நீ என்ன பண்ணு? உன் பிள்ளைகளோடு பேசு. எத்தனை பேருக்கு பேசியிருக்கீங்க? எங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க, நிறைய காரியங்கள் இருக்குது. சில பேர் சேர்ந்துட்டாங்கன்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பல காரியங்களை பேசுவாங்க. சோதரர், இந்த வருஷத்தில் அதெல்லாம் குறைச்சி நிறுத்தி கர்த்தருடைய வசனத்தை பேச வாஞ்சியாக இருங்க. என்ன இருங்க? பிரியமாக இருங்க. கர்த்தருடைய வசனத்தை பேச என்ன செய்யுங்க? அப்படி பேசி பாருங்களேன். ஆசையாக இருங்க கர்த்தருடைய வசனத்தை பேச. நீங்கள் கர்த்தருக்குள் தேறினவர்களாக உருவாகி கொண்டே இருப்பீங்க. மனவாட்டி சபையாய் மாறணும்னா, கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் மாறணும்னா, கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சியாய் நீங்கள் இருந்து வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும், இன்னும் அதிலும் மேலான ஒரு அனுபவருக்கு என்ன அனுபவம்? ஆராய்ச்சி செய்கிற நிலவரத்துக்குள்ளே வந்துடணும். அல்லேலூயா. சொல்லுங்கள். கர்த்தருக்கு வளர என்ன செய்யணும்? 3 காரியங்கள் சொன்னேன், சொல்லுங்கள். வாசிக்கணும், தியானிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். சொல்லிட்டீங்களா? செய்வீங்களா? சரி, ஞாபகமாக சொன்னீங்களே. சரி, அப்போ நீங்கள் வளரும்படி இது மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும். இந்த வசனம் அப்படியே மனசில் எப்போதும் இருக்கணும். நான் எப்படி சொல்லுங்கள்? நான் வளரும்படி புதிதாய் பிறந்த, அப்படி புதுசாக இப்படி இருந்தீங்கன்னா அந்த புது வருஷத்தில் அப்படியா சொல்லுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைய போல. ஆனால் தேடின புருஷர்லாம் ஆயிருக்கணும்னு வேதம் சொல்லுது. இன்னும் குழந்தையாக இருந்தீங்கன்னா குழந்தையாக இருக்க போறீங்களா எப்படி? சரி, இது வரைக்கும் நீங்கள் அது பைப்பிலே தொட்டு வாசிக்கலைன்னா குழந்தையாக தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோத்திரம். வேதம் சொல்கிறது பலமான ஆகாரத்தை உண்ணணுமாம். அல்லேலூயா. சரி, திருவசனமாகி இப்படி சொல்லுங்கள். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருப்பேன். அல்லேலூயா. குழந்தைய போல் நான் இருந்துடக்கூடாது தான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இது வரைக்கும் இது வசன, அதாவது பைபிள் வாசிக்கிறதுல ஒரு தொடர்ச்சியான அந்த பழக்கத்தை வச்சுக்கொள்ளணும். பழக்கம் வழக்கமாக இருக்கணும். என்னது? பழக்கம் வழக்கமாக இருக்கணும். பழக்கம் வழக்கமாக இருக்கணும். வழக்கம்னா தென்னந்தோறும்னு அர்த்தம். ஆமாம், நல்ல பழக்கங்களை வழக்கமாக நம்ம கை கொண்டோம்னா ஆண்டவருக்கு அது பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அடுத்து பிலிப்பியர் 1, கர்த்தரை மகிமைப்படுத்த வாஞ்சியாக இருக்கணும். எதுக்கு வாஞ்சியாக இருக்கணும்? விருப்பமாக இருக்கணும், ஆசையாக இருக்கணும். ஆண்டவரை நான் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. யாருக்கு மகிமை தரக்கூடாது சொல்லுங்கள்? விக்கிரகத்துக்கா? விக்கிரகத்துக்கு அதுலேருந்து வந்தாச்சு. விக்கிரகத்தை மகிமை செலுத்தக்கூடாது தான். சரி, ஆனால் நமக்கு முக்கியமாக நமக்கு மகிமை தேடக்கூடாது. ஏன்னா சோத்திரம், மனுஷனுடைய சுவாபம் என்ன செய்யும்? நான் மனுஷர்களை என்ன மகிமைப்படுத்தணும்,
என்ன மேன்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் நமக்குள்ளாக பிசாசு, அது ஒரு சோதனை தெரியுமா உங்களுக்கு? வேண்டாம். ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே சங்கீதக்காரன் சொல்கிறார், எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நோக்கம்தான் இருக்கணும். எனக்கு நமக்கு மகிமை வரணும், நம்மளை மற்றவங்கள ரொம்ப கனப்படுத்தணும், மதிக்கணும். வேண்டாம். சோதரம் அது தேவையான மதிப்பு மரியாதையை கர்த்தர் என்னை கனம் பண்ணுவர்களே நானும் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவரே நம்ம கனம் பண்ணும்போது மனுஷர் கனம் பண்ணான்னா கனம் பண்ணலைன்னா என்ன சொல்லுங்கள்? ஆண்டவரே என்ன செய்வாரா? நம்ம சொல்லுங்களேன், வசனம் இருக்கா? என்னை கனம் பண்ணுவர்களே நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாருங்க. ஆண்டவருடைய கனமே நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மனுஷன் நம்ம கனப்படுத்தினானா கனப்படுத்தலைன்னு என்ன ஒன்று, அது முக்கியம் இல்லை. கர்த்தரை நான் கனம் பண்ணி கொண்டே இருப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் உங்களிடத்தை அப்போ பாருங்கள், பிரதிபலனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றது அவருடைய வாக்கு தத்தம். சரி, பிலிப்பியர் 1:20 வாசிங்க. நீங்களும் நானும் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் பாருங்க, சோதரர் எப்படி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு. எனவே எப்படி வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா? உயிரோடு இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள மரித்தாலும் சரி, அதை பற்றி கவலை. கர்த்தருக்குள் மரிக்கணும். சோதரம் நம்முடைய சரீரத்தினாலையும் கர்த்தர் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம கிரியை நடப்பிக்கிட்டு கொண்டு இருக்கும்போது, செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது, நம்முடைய கிரியையினால் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற சொல்கிறாரு, எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சை, ஆசை, பிரியத்துக்கும் நம்பிக்கைக்கு தக்கதாய் அப்படி முடியும். ஹல்லேலூயா. ஒன்றிலும் வைக்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஆமாம், அப்படிப்பட்ட நல்ல சோதனை எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்காகவே நிற்கணும், அவனு மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அதான் சொல்லப்படும், மகிமைப்படுவார் என்று கிறிஸ்தின் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு நம்பிக்கைக்கு தக்கது அப்படி முடியும்னு சொல்கிறார். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சோதர் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் ஜெபத்தை குறித்து நான் சில 2 வசனம் கொடுக்குறேன். இரவும் பகலும் ஜெபிக்கிறதுனால வாஞ்சை. பகலில் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா? காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறப்ப ஜெபிங்க, ஜெபத்தோடு ஒரு நாளை ஆரம்பிங்க. நைட்டு படுக்கும்போதும் ஜெபத்தோடு சோத்திரம் பெட்டுக்கு போங்க. சோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டாது காலையில் நல்லா 1 மணி நேரத்தை ஒதுக்கிடுங்க. இல்லாட்டி காலையில் 1/2 மணி நேரம், இரவு 1/2 மணி நேரம், இப்படி பல முறை உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் எப்படியாவது கர்த்தரோடு கூட நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தை வைத்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அது இரவும் பகலும் ஜெபிக்கிற வாஞ்சை பரிசுத்தவான்களுக்கு இருந்துச்சு, தேவனுடைய ஜனங்களுக்கு இருந்துச்சு. சோத்திரம் 3 வேளை, ஒரு நாளைக்கு 3 வேளை என்ன செய்வாரான் தானியேல்? ஜெபிப்பார்னு இருக்குது. 7 முறை ஒரு நாளைக்கு கர்த்தரை என்ன செய்வாரான் தாவீது? துதிப்பார்னு இருக்குது. ஒரு நாள் 7 முறை துதிப்பாரான் கர்த்தர். சோத்திரம் அவங்க வச்சிருக்கிற குறைஞ்சது 7 முறை. வாசிங்க, யோபு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் தரட்டும் அப்படின்றாரு. மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு, என்னுடைய மன்றாட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாட்டு எனக்கு அருளப்படட்டும், நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்தார்னு அப்படி இருக்கும். மன்றாட்டுன்னு ஜெபங்க. சோத்திரம். அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் பாருங்கள் ஜெபத்தில். அதோட ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. அப்போ யோபு அப்படி ஒரு தாகமுள்ளவராய் மன்றாடு கேட்கப்படணும். நான் மன்றாடுவேன், கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பிப்பேன், மன்றாடுவேன், ஜெபிப்பேன் எப்படிலாம் பரிசுத்தவான்கள் சோத்திரம் அவங்களுடைய ஏக்கமாக இருந்தது, விருப்பமாக இருந்தது, வாஞ்சியாக இருந்தது, ஜெபிச்சிருக்கிறாங்க. ஏசையா அவருடைய ஏக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது, விருப்பம் பாருங்கள், ஆசை வாஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். ஏசையா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் ஆத்துமா பாருங்க, ஆத்துமா எப்போ வாஞ்சிக்குதான்? இரவிலே வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால்
பார்த்தீங்களா, எனக்குள்ளே இருக்கிற என் ஆவியால் அந்த ஆவி கூட என்ன செய்யுது, அவருடைய ஏசாயாவுடைய ஆவி அதிகாலையிலும் அவரை தேட வைக்குது. சோத்திரம். ஒரு சிலருக்கு ஆத்மா எதை தேடுது? இந்த செங்கல் சைஸில் ஒன்று இருக்குதே, அதுதான் இன்னைக்கு சோத்திரம். என்னது அதுக்கு என்னது, டச் போனா என்னென்னமோ வேறு வச்சுருக்கானுங்க. ஆனால் என்னது டச் ஃபோனு, வேறு என்ன ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனு, அடுத்து இன்னும் ஒன்று கூட இருக்குதே, ஆண்ட்ராய்டு. இதுங்களா சோத்திரம். அப்போ இந்த ஃபோனு மேலே தான் வாஞ்சியாக இருக்குது இன்றைக்கி. சோத்திரம். அளவோடு வச்சுக்கோங்க, அது நமக்கு தேவை தான். ஆனால் சோத்திரம் அது எப்போதும் அதனுடைய நினைப்பாகவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் ஆசையெல்லாம் நீருன்னு பாடுறோம். வேறு ஒரு ஆசை இல்லை ஏசு ராஜான்லாம் பாடுறோமே. சோத்திரம். உண்மைதானா? வேறு ஆசையே இல்லையா? ஏசு மட்டும்தான் உங்கள் ஆசையாக இருக்கிறாரா? அப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. சோத்திரம். அந்த ஆசையெல்லாம் குறைச்சிருங்க. மொபைலில் இதெல்லாம் ஃபோனு நமக்கு தேவை தான். இப்போ படிப்புக்கு உபயோகம் பண்ணுது, நம்ம குடும்பத்தாரோடு பேசுவதற்கு இதெல்லாம் நமக்கு அவசியம்தான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க, கெட்ட காரியங்களை அகற்றி போடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அது மேலே நாட்டம் இல்லாதபடிக்கு அதுக்கு என்ன அது மேலே நீங்கள் உங்கள் ஆளுகை இருக்கணும். என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள்ளே இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை. அதிகாலையிலையும் தேடுதுன்னா உங்கள் ஆவி அவ்வளோ உற்சாகமாக இருக்குன்னு அர்த்தம். அதிகாலையில் தேடலைன்னா உங்கள் ஆவி உற்சாகம் இல்லாதனால நீங்கள் தேடலை, தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். சோத்திரம். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் பூச்சுக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ இரவில் வாஞ்சிக்குது. அது ஏசியா தீர்க்கதரிசியருடைய ஆத்மா. சோத்திரம். அவருடைய ஆவி என்ன செய்யுது? அதிகாலையில் அவரை தேட வைக்குது. அப்படியான ஒரு பாக்கியமான ஒரு நிலவரம் நமக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. வரணும். சோத்திரம். அடுத்து ஐந்தாவது காரியம், கர்த்தர் இயேசுவை முகமுகமாய் காண வாஞ்சை. ஆசை இருக்கா? சோத்திரம். ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஆசை சோத்திரம் இருக்கணும், நமக்கு தேவை. அல்லேலூயா. சோத்திரம். யோபு 19ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கலாம். யோபு பக்தனுக்கு உள்ள ஆசையை பற்றிங்களா? என்ன அவரை யார்? இயேசுவை தான் சொல்கிறாரு. அவரை, என் ஆண்டவராய் இயேசுவை, அவருக்கு ஆண்டவர் தானே, அவரை நானே பார்ப்பேன் அடுத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்நிய கண்கள் அல்ல. ஆமாம். சோத்திரம். பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் ஆண்டவர் பார்ப்பாங்க. புதிய ஏற்பாடு சபையாராகி நாம எங்கே பார்ப்போம்? மத்திய ஆகாயத்தில் இயேசுவை பார்ப்போம், ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே இவர்கள் எங்கே பார்ப்பாங்க அப்படின்னா, சோத்திரம், பூமியில் அவருடைய பாதங்கள் ஒலிவமலையில் இறங்குவதை சோதர பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறார். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்லை, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால், இந்த விருப்பத்தால், இந்த ஆசையால் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாரு? என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ள என்ன செய்யுது? அப்போ ஒரு ஏக்கமாக இருந்துக்கிட்டே இருக்குது, இது எப்போ நடக்கும் அப்படின்றது. அப்படி என்னுடைய உள்ளம் எதிர்பார்த்து சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கிறார் பார்த்தீங்களா யோபு பக்தன். அடுத்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய அந்த வாஞ்சை, அந்த தாகம் சபைக்கும் இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்பி சொல்கிறார் பாருங்க. புதிய ஏற்பாடு சபைக்கு என்னவா? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் என்ன பிள்ளையாக இருக்கிறோம்? சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நான் கர்த்தருடைய ஊழியர்களாக இருக்கிறோம். நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பிள்ளைகள், அதுக்கடுத்து தான் ஊழியர்கள் என்ற ஒரு நல்ல வரும். சரி, ரைட். அது பிள்ளைகள் என்றதே பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது, எப்போ வெளிப்படும் போது? ஆமாம், அவர் சோதரம் சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்ம அவரை சந்திக்க போகிறோமே. சோதரம் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் எப்படி தரிசிக்க போகிறோம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை தரிசிக்க போகிறோம்.
அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியான தேவனாக இருக்கிறார். நாமும் ஆவிக்குள்ளாகி அவர் சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது? சுதந்திரிக்காது. அதனால் மாம்ச சரீரத்தோடு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை, மகிமையின் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு சோதரன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது மகிமையின் சரீரத்தோடு அவர் வெளிப்பட்டதை போல நாம் வெளிப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். நான் அவரை தரிசிப்பதினால் அவர் ஒப்பாக இருப்போம் என்று என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோதரன். அடுத்த வசனம் கூட, 3வது வசனம். அவர் மேலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் என்ன செய்யணுமா? இது ரொம்ப முக்கியங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? சுத்தம் என்பது சரீர சுத்தத்தை இங்கே குறிக்கல. ஆண்டவர் உள்ளான பரிசுத்தம் சுத்தமும் இருந்தார், வெளிப்புறமாகவும் எப்படி இருந்திருக்காரு? நல்ல சுத்தமாக ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறாரு. சோத்திரம். இங்கே சொல்லப்படுகிறது சரீர சுத்தத்தை சொல்லப்படலை. என்ன சுத்தம்? பரிசுத்தமாகிய அந்த சோத்திரம் சுத்தத்தை தான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல வேதம் சொல்லுகிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி சோத்திரம் வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. லேவியராகமத்தில் இந்த பரிசுத்தத்தை குறித்து நல்லா அடிக்கடி இந்த வார்த்தையை வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமத்தில் அப்போ பேதுரு சொல்கிறாரு, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதத்தில் அவர் நிருபத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்குறோம். அப்போ அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல், அது பரிசுத்தவராக இருக்கிறது போல் தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். சோத்திரம். சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தம். அதான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னமும் என்ன செய்யணுமா? பரிசுத்தம் உள்ளவர்கள் இந்த பரிசுத்தம் போதும், நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், சோத்திரம், இந்த பரிசுத்தம் பரலோகம் போகாதா அப்படி நினைக்கக்கூடாது. சோத்திரம். இது ஆண்டவராக இயேசுவை போல நம்ம அந்த பரிசுத்த நிலவரத்துக்குள்ளே வரணும். அதற்கு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. வாஞ்சியோடு ஒவ்வொரு நாள் சுத்திகரித்து கொண்டே நம்ம இருக்கணும். ஆண்டவரே இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் என்னை சுத்திகரிங்கய்யா, இன்னும் என்னை உண்மை போல் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எப்படி ஜபிக்கணும்? இன்னும் உண்மை போல் என்ன மாற்றுங்க, பரிசுத்தனாய் மாற்றுங்க, பரிசுத்த வாட்டியாய் மாட்டுங்க, பரிசுத்த மனவாட்டியாய் நான் மாறணும். நீர் பரிசுத்தமுள்ள மணவாளன், நானும் பரிசுத்தமுள்ள மனவாட்டியாய் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ புரியுதா? கர்த்தர் இயேசுவை என்ன செய்யணும்? முகமுகமாய் காண வாஞ்சியாக இருக்கணும், விருப்பமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து தெசலோனிக்கே சபையார் ஊழியரை சோத்திரம் காண வாஞ்சியாக இருந்தாங்களாம். யார்? சோத்திரம் பவுலையும் மற்றும் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்களையும் காண தெசலோனிக்கே சபையார் வாஞ்சியாக இருந்தாங்களாம். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க சோத்திரம் ஒருவர் காண நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துக்குள்ளாக நல்ல எப்படி சோத்திரம் கர்த்தருக்குள் வளர்கிறத காண வாஞ்சியாக நம்ம இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க 1 தெசலோனிக்கே 3:6 வாசிங்க. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து 1 தெசலோனிக்கே 3:6 1:6 இல்லை 3:6. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும், பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்கிறாங்க ஊழியக்காரங்க மேலே சோத்திரம் பாருங்க. உங்களிடத்துலேருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தை சரி. இப்போ விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது அவர்கள் வெளிப்பட்ட நற்குணம் இல்லையா? ஆனால் அன்பு என்பது பாருங்கள், அதுவும் பாருங்கள் யார்கிட்டத்திலேருந்து வெளிப்படணும்? சோத்திரம். அன்பு விசுவாசம் தேவன் மேலே வைக்கணும். அன்பு யார் இடத்துல வெளிப்படணும்? அந்த விசுவாசிகள் யார் இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாங்க? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் ஊழியர் இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தையும் இப்படி சொல்லலாம். கர்த்தர் மேல் வச்சிருக்கிற விசுவாசத்தையும் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் குறித்து கர்த்தர் மேலேயும் அன்பு வைக்கணும், ஊழியர்கள் மேலேயும் அன்பு வைக்கணும். அதுவும் அவசியம். விசுவாசம்ன்றது கர்த்தர் மேலே தான். அப்போ கர்த்தர் மேலேயும் அன்பு,
ஊழியர்கள் மேலே அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை எப்படி எப்படி நினைத்து கொண்டாங்களா? பட்சமாய் நினைத்து கண்டு. சோத்திரம். பட்சம் என்பது பாசமாயின்னு அர்த்தம். பட்சம்னு புரியுதா? அங்கே மேற்கொண்டு அன்புன்னு வந்துருச்சு. அன்புக்கு எவ்வளோலாம் இருக்குது பார்த்தீங்களா? அன்பு, பாசம், நேசம், என்னது என்ன இருக்குது? பிரியம். பார்த்தீங்களா? சோத்திரம். இப்படிலாம் இருக்குது. சோத்திரம். இதில் என்ன சொல்லிவிட்டான்? ஒரே இங்கிலீஷில் ஒரே வார்த்தை லவ், முடிஞ்சு போச்சு போ அப்படின்ட்டான். சோத்திரம். ஆனால் தமிழில் பாருங்கள் எத்தனை இருக்குது? மறுபடியும் சொல்லலாம். அன்பு, பாசம், நேசம், பெரியம், வேறு எது இருக்குதா? இவ்வளோ வார்த்தை. அருமையான தமிழ் மொழியில் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது. சோத்திரம். ஆமாம், அவன் அமெரிக்காக்காரன் ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டான். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சரி, இருக்கட்டும். ஆமாம், அடிக்கடி ஐ லவ் யூன்னுக்கிட்டே இருந்தவன் கடைசியில் அவனுங்களுக்கு தான் இங்கே இது. ஆமாம், இந்த ஃபாரினர்ஸுக்கு தான் அதிகமாக டைவர்ஸு. ஏன்னா அடிக்கடி உன் மனைவியை பார்த்து நீ லவ் யூன்னு ஐ லவ் யூன்னா இவர் கணவன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு ஒரு நாளைக்கு பல முறை சொல்லியும் உள்ளத்திலிருந்து அது வெளிப்படலை, வாழ்க்கையில் அது வெளிப்படலை. அதனால் இவன் எத்தனை முறை லவ் சொன்னியும் கடைசியில் டைவர்ஸில் போய் நிற்கிது. சோத்திரம். ஆமாம், பார்த்தா என்னது இவருக்கு 2 டைவர்ஸ் ஆகி 2-3 அடுத்தடுத்து ஆகிருக்கும். அந்த அம்மாவும் குறைச்சலாக இருக்காது. எந்த அம்மா? அந்த வெள்ளைக்கார மாமா. அவங்களும் 2-3 டைவர்ஸ் ஆகி எப்படி இவருக்கு 2வது மனைவி, அவருக்கு 3வது புருஷன், இப்படின்னு கணக்கில் அவங்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக இருக்குது. என்ன லவ் இது? என்ன நேசம் இது? என்ன அன்பு இது? அன்புன்னா கடைசி வரைக்கும் சோதரம். ஆமாம், சில பறவைகள், சில உயிரினங்கள்லாம் கடைசி வரைக்கும் ஒன்னோடு தான் வாழுதான். அப்படியெல்லாம் சில இது கேள்விப்பட்டீங்களா? இதில் வருதுங்க. அது கர்த்தர் சோதரர் சில பறவைகளை குறித்து சொல்கிறாங்க. சோதரன் அது பேர் சொல்ல நமக்கு தெரியல. அப்படியே சில பறவைகள்லாம் ஒன்றோடு கடைசி வரைக்கும் வாழுமா. சோதரன். ஒரு இந்த கேரளாவெல்லாம் ஒரு பறவை இருக்குதான், நல்ல இவ்வளோ நீளம், அதனுடைய அழகு இருக்குது. அது ஒரே ஜோடியோடு தான் வாழுமா. சோத்திரம். அப்போ அது கற்றுக் கொடுக்குது ஒழுங்காக ஒரே ஆள் ஒருத்தரோட வாழுன்றது. அது யார் கற்றுக் கொடுக்குது சொல்லுங்களேன்? பறவை கற்றுக் கொடுக்குது. மனுஷனுக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்ம கர்த்தருக்கும் சோத்திரம். ஆமாம், பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் சோத்திரம் ஆண்கள் சில மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சில பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த புதிய ஏற்பாட்டில் ஒரே மனைவி ஒரே புருஷன். அல்லேலூயா. அந்த ஒழுங்கை கொண்டு வந்துட்டாரா? அது வசனம் தெரியுமா? அதில் எதுவும் சந்தேகம் இருக்குதா? எப்போ மாற்றம் வரணும்னா யாராவது ஒருத்தர் இறந்தால் வேறு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அது பெரும்பாலும் ஆண்டோட பிள்ளைங்க சரி பிள்ளைகள் ஆகி போச்சுன்னா வேறு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்க, அதான் நல்லது. அல்லேலூயா. சரி, அடுத்து பார்த்து பரலோகத்தை குறித்த வாஞ்சை. என்னது? ஆண்டவரை காண வாஞ்சை. அடுத்து என்னது? பரலோகத்தை குறித்த வாஞ்சை. பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? பூமியிலே நான் இன்னும் கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும், இன்னும் ஆதாமை போல் எனக்கு ஆயுசு நாட்கள் கிடைச்சி வாழ்ந்தால் நலமாக இருக்குமே அப்படின்னு யாருக்காவது ஆசை இருக்கா? கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ஆசை இல்லைங்க. உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கா? ஆதாமை போல் எத்தனை வருஷம்? ஆதாமை எத்தனை வருஷம் வாழ்ந்தார் சொல்லுங்களேன்? 930 வருஷம். சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் வேதம் நமக்கு 930 இருந்தது 120 வருஷம் ஆக்குனார். எப்போ ஆக்குனார்? நோவாவின் காலத்தில் இப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, மனுஷன் ஆயுசு நாட்கள் இனிமேல் மனுஷன் இருக்க போவது 120 வருஷம்னாரு. அதோடு கூட நம்ம இதில் வந்துட்டோம்னா, சங்கீதம் 90 வந்துட்டோம்னா, மோசையின் மூலமாக கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? மனுஷனோட ஆயுசு நாட்கள் 70, பிளத்தின் மிகுதியால் 80. சோத்திரம். இப்படி இருக்கும்போது நான் சரி 70 80ன்றது ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி ஒரு சோத்திரம் ஒரு பாதிக்கு மேலே அப்படி வந்துடுறாங்க. சிலர் அதை கூட தாண்ட முடியலையே. சிலர் இந்த 55 வயசில் சமயத்தில் ஒருத்தர் இறந்து போனார்.
இன்னொருத்தரை குறித்து ஒரு டாக்டர் 45 வயசில் இறந்து போனாருன்னு சொன்னாங்க. டாக்டரே பாருங்கள், உடம்பை சரியாக கவனிக்காமல் 45 உடம்பை கவனிச்சிக்கிங்க. உங்களை அதான் சொல்கிறது. சோத்திரம். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. சோத்திரம். எண்ணெய் பொருட்கள்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. சோத்திரம். நான்வெஜ்ஜெல்லாம் குறைச்சிக்கிங்க. சோத்திரம். அது குறிப்பிட்ட வயது வரைக்கும் பிள்ளைகளுக்கு வேணும். நம்ம என்ன பண்ணணும், நல்ல காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டா அதில் நல்ல சத்துள்ள ஆகாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. காய்கறிகளை நல்லா சாப்பிடுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நான் விரும்புவேன் சாப்பாடை குறைச்சிட்டு காய்கறி கூட எப்படி இருந்துச்சுன்னா நான் அதிகமாக எடுத்துக்கொள்வேன். சோத்திரம். நான்வெஜ்ஜு தொடரதே இல்லை. சோத்திரம். விரும்புகிறதில்ல. சோத்திரம். அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 70-80 நெருங்கலாம். ஆனால் சோத்திரம். கர்த்தர் எவ்வளோ காலம் ஆயுசு நாள் வச்சுருக்காருன்றது யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அல்லேலூயா. சோத்திரம். சரி, அதனால் ஆமாம், ரொம்ப கவனமாக. ரெட் மீட்டு ரொம்ப சாப்பிடாதீங்க. ரெட் மீட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, என்னது, பீஃபு, மட்டன், இது 2 ரெட் மீட்டு. இது ரொம்ப கொலஸ்ட்ரால் உள்ளது, ரொம்ப பாய்க்கிறது. அளவோடு இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சோத்திரம். ரொம்ப நல்லது. அல்லேலூயா. மீன், குழம்புல போட்ட மீன், குழம்புல போட்ட இந்த சிக்கன் இதெல்லாம் சாப்பிடுங்க. அது நல்லது. அதெல்லாம் இது தேவை. என்னது புரோட்டீனா? அதெல்லாம் தேவை தான். அதனால் சோத்திரம். நீங்கள் வசனத்தை சொல்லிட்டு போங்கய்யா, நாங்கள் சாப்பிட்றதே எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் எதை சாப்பிடுவோம்? உங்களுக்கு நல்லதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு நல்லதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஆமாம். எது சோத்திரம். நீங்கள் நீட ஆயுளோடு வாழ்ந்து நீங்கள் உன் பிள்ளைகளையும் காண்பாயின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிள்ளையை மட்டும் பார்த்தேன் போதும் அப்படின்னா அது உங்கள் பிரியம். பேர பிள்ளையை பார்க்க ஆசை இருக்கா? அப்போ நான் சொல்கிற ஆலோசனையை நீங்கள் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. என் பேர பிள்ளையெல்லாம் பார்த்துட்டேன். பார்த்துட்டோம். அதனால் சோத்திரம். இனி பேர பிள்ளைன்றது இல்லை, முடிஞ்சிடுச்சு. 6 பிள்ளைங்க 7 பேர பிள்ளைகளை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. 6 பிள்ளைகளா? 3 பிள்ளைகள் தான் எங்களுக்கு தெரியும். ஆமாம். இப்போ பிள்ளைகளுக்கு வந்த துணைகள் எங்கள் பிள்ளைகள் இல்லையா? அப்போ 6 பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆமாம். இப்படி ஒரு குணம் உடையவர்களாக இருங்க. வீட்டுக்கு வந்த மருமகளும் என்ன யார் தான்? அவங்க புத்த பிள்ளை. என் பிள்ளையா? என் பிள்ளை அப்படி இருக்கணுங்க. என் பிள்ளைக்கு சோத்திரம். என் சோத்திரம். ஆமாம். மருமகளை மகளாக பார்த்தா என்ன வந்துடுது? மகள் ஒரு வீட்டுக்கு வந்த மக தானே, மகள், இன்னொரு மகன்னு அர்த்தம். என்னது? சரிங்களா? அதே போல் மகன் அப்படி தானே வேதம் சொல்லுது. இது அப்படி தானே வேதம் சொல்கிறது இருக்கட்டும். நம்ம என்னது பழக்கத்தில் அப்படி தானே சொல்கிறோம். இன்னொரு மகன்னு அர்த்தம், இன்னொரு மகள்னு அர்த்தம். இது நம்ம அப்படி என்ன பண்ணணும்? அதனால் அதே சமயத்தில் நல்ல கல்யாணம் இப்போ முடிவு பண்ணி நல்ல விதமாக நல்ல ரசிக்கப்பட்ட பையனா உறுதியாக நிற்பாப்பிலையா, பாதியிலே பின்வாங்கி ஓடி போயிடுவாப்பிலையா, இப்படியெல்லாம் நல்லா கவனித்து பார்த்து நல்லா உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. எங்கள்கிட்ட வர்றவங்ககிட்ட நான் ஆலோசனை சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். இப்போ 4 பொண்ணா நாங்கள் அப்படி தான் நினச்சோம், அப்படி தான் நம்பணும், இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அது உங்கள் பொறுப்பு. அல்லேலூயா. நான் சொல்கிற காரியங்கள்லாம் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், இது காரியங்களில் நீங்கள் தான் கவனம் செலுத்தணும். ஏன்னா சில பல காரியங்களில் சோத்திரம் பின்னடைவு உண்டாயிருது, பின்மாற்றம் சில குடும்பங்களில் உண்டாயிருது. சோத்திரம். இப்படி பார்க்குறோம். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அல்லேலூயா. ஜெபத்தோடு செய்யுங்க. சோத்திரம். ஆலோசனை எனக்கு கொடுக்க முடியும். பரலோகத்தை குறித்த வாஞ்சை இதை சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:2 வாசிங்க. ஒருத்தர் பிலிப்பியர் 3:20 இதோடு முடிக்கிறேன். ஏனெனில் இந்த கூடாரம்னா பூமிக்குரிய வாழ்க்கையில் சோத்திரம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைன்னு அர்த்தம். இதில் என்ன செய்கிறோம்? தவிப்புன்றது போராட்டத்தை தான் குறிக்குது. சோத்திரம். போராட்டம் இல்லாமல் ஜாலியாக தாங்க இருக்கிறேன் பிறந்ததுலேருந்து அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? கைகளை உயர்த்தி அல்லையா சொல்ல முடியுமா? உனக்கு சோதனை இல்லை, போராட்டம் இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் எப்படி இருக்கிறேன்? தவிப்புன்றதே இல்லை. இந்த கூடாரத்தில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தவிப்பு இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர்? ஒருத்தரும் கை வைத்த முடியாது. ஏறையிலும் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
பரம வாசஸ்தலத்தை நம்ம என்னது தரித்து கொள்ள மிகவும் எப்படி இருக்கிறோம், மிகவும் சாதாரண வாஞ்சை இல்லையே, மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அவருக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சு, நமக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. அதுக்காண்டி நம்ம சொல்கிறதுனால இப்போ உடனே நம்ம பரலோகத்துக்கு போகிறோம்னு அர்த்தம் இல்லை. சோத்திரம். நம்முடைய ஆயுள் காலம் முடிஞ்ச பிற்பாடு நம்ம கர்த்தரோடு இருக்க போகிறோம், கர்த்தரோடு இருக்கணும். சோத்திரம். அங்கே இல்லைன்னா வேறு எங்கே இன்னொரு இடம் தான், கீழே ஒன்று மேலே நம்ம போகணும். சோத்திரம். கீழே போக யாருக்கும் ஆசை இருக்காது. இதிலேருந்து நம்ம ரசிக்கப்பட்டோம், தப்பிச்சிருக்கிறோம். இனி சோத்திரம் பரலோகம் போகக்கூடிய அதற்குரிய அங்கே போய் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த நிலவரத்துக்குள்ளாக நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சரி, அப்போ ஆசை தரித்துக்குள்ள மிகவும் வாஞ்சி உள்ளாரெலாம் இருக்கிறோம். அடுத்து பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறன்ற உணர்வு எப்போதும் நமக்கு இருக்கணும். என் குடியிருப்பு எங்கே இல்லை? ஆமாம், இங்கே இல்லை, பூமியில் இல்லை, பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். எழுந்திருங்க, ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருந்தால் வருகிறதான கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எப்படி எல்லாம் விடுதலை ஆக்குவார்ன்னு பார்த்தோம். கர்த்தர் சோத்திரம் உண்டு. தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை வேண்டும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்தின் மேலே எப்போதும் வாஞ்சையும் விருப்பமும் ஆசையும் எனக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, பிரியமும் இருக்கட்டும். வசனத்தின் மேலும் வாஞ்சியாக இருக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஆராய்ச்சி செய்ய அப்படிப்பட்ட வாஞ்சை எனக்கு தாரும். வாய் திறந்து கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாத வாஞ்சை உண்மை மட்டுமே மகிமைப்படுத்தணும்ன்ற வாஞ்சை எப்போது எனக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, மனுஷரை எல்லாம் மகிமைப்படுத்த வேண்டியதில்லை, என்ன நான் மகிமைப்படுத்தாதபடிக்கு அல்லேலூயா கர்த்தரே மகிமைப்படுத்த எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. இரவும் போலும் ஜெபிக்கிற அந்த அனுபவம் பரிசுத்தவான்களுக்கு இருந்தது. அதே போல் எனக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் இயேசுவை முகமுகமாய் காண வாஞ்சியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரமையா. பரிசுத்தவான்கள் இருந்தார்களே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக நாங்களும் ஆண்டவரே முகமுகமாய் காண நாங்கள் போகிறோமே, அதற்காக